இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். தம்பி உன் பேர் என்னப்பா? பெருமாள். எங்கேருந்து வர? சோழிலிருந்து பெருமாள் வந்துருக்கு. அவ்வளோ இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்கிறாரு மட்டும் பாருங்க. தம்பி என்ன படிக்கிறா? +1. அதுக்கே அவ்வளோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தானே நாங்கள் 10th +1 வந்தோம். அதனால் வந்து திடீர்னு கேட்ட கூட நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது அப்படின்றது தான் சொல்லுவோம். இந்த +1 என்ன சம்மந்தமாப்பா படிக்கிற? பி. பி பி அப்படின்னா பாப்பா எதுக்கு கோச்சிக்கிறா? இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? பின்னு சொன்னியே, அந்த பின்றது பியூர் சயின்ஸ். இந்த அறிவியல் சயின்ஸ்னா அறிவியல் தானே? தப்பு இல்லை, கரெக்டாக தானே சொல்லிடு. இந்த அறிவியல் எந்தெந்த இடத்துல பயன்படுது? பொது இடத்துல, எல்லா இடத்துலையும் பயன்படுதா? எந்தெந்த இடம்லாம் பயன்படலை? அது சொல்ல முடியல. இன்னும் சொல்ல முடியல. இப்போ தானப்பா நான் +1 வந்துருக்கிறேன். +2 முடிச்சுட்டு வெளியே வந்து அதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒரு டிகிரி வாங்கின அப்புறமா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டா அதுக்கு தேவையான மாதிரி பதில் சொல்லுவேன். +1க்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்டால் அழகாக சொல்லுவேன் அவ்வளோ பெருமாள் அப்படின்ட்டு. இப்போ இந்த கல்வி படிக்கிறது இருக்குதுல்ல, இந்த படிக்கிறது பள்ளியில் சொல்லி கொடுக்குறது உனக்கு சரியாக இருக்குதா, இல்லை வெளியே போய் டியூஷன் அப்படின்றது போகிறது உங்களுக்கு நல்லா இருக்குது? ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது தான் நல்லா இருக்குது. ஒரு ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற வாத்தியார் எப்படி இருக்கும்? புரியல. ஒரு வாத்தியார் இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குறப்போ எனக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். இல்லை இவர் எப்போவுமே எழுதி வச்சுனே இருக்கிறார், இவருக்கு அதே வேலையாக போச்சு. எப்போ பாரு இவர் திட்டினே இருக்கிறார், அதே வேலையாக போச்சு. எப்போ பாரு இவர் அடிச்சுனே இருக்கிற வேலையாக போச்சு. இப்படிலாம் இருக்கக்கூடாது. வாத்தியார்னா இப்படி தான் இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒழுக்கமாக இருக்கணும். வாத்தியார் ஒழுக்கமாக இருக்கணுமா? வாத்தியார் ஒழுக்கம் இல்லையோ? அந்த ஒழுக்கன்றது எப்படி இருக்கணும் அதை சொல். நல்ல ட்ரெஸ் மட்டும் நல்லா அருமையாக போட்டுட்டு வரா சில வாத்தியார். வந்தாருனாக்கா அவர் பார்த்தா பாடம் எடுக்கிறது ஒன்றுமே புரியாது. அப்படி இருக்கணும். பாடமே எடுக்க மாட்டார். அந்த மாதிரி இருக்கணுமா? எங்களை படி சொல்லிட்டு சரி ஒரு பாடம் முடிஞ்சிச்சு அப்படின்னு வர. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி இருக்கணும்னு தான் ஒன்று கேட்டுக்கிறோம். இப்போ நீ வந்து நாளைக்கே ஒரு ஆசிரியர் ஆக போகிறேன்னு வச்சுக்கோ. நீ வந்து ஒரு மாணவர்களை எப்படி வழி நடத்துவேன்? நல்லா சொல்லி கொடுக்கணும். நம்மளே சொல்லணும். எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவங்கள படி சொல்லிட்டு நம்ம உட்காந்துன்னு இருக்கக்கூடாது. அதாவது நேராக போயிட்டு புத்தகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்க சொல்லிட்டு உட்காந்து இருக்கிறத விட்டுவிட்டு நம்மளாம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து எந்தெந்த அளவுக்கு நம்ம சொன்னோம்னாக்கா அவங்களுக்கு அறிவில் ஏறுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில கேள்விகளை கேட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஆசிரியர்கள் வந்து பார்த்தா அவங்களுடைய வேலையை சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்ட்டு தான். ஆனால் இன்றைக்கும் நிறைய ஆசிரியர்கள் வந்து அது போல் வந்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தா இருக்கிற ஆசிரியர்கள் வந்து பார்த்தா ஏதோ சில பேர் பண்ணுற தவறுகள்னால வந்து எல்லா இடத்துலையும் வந்து தவறுகள் அப்படின்றது வந்து வருது. சில பேர் எடுக்கக்கூடிய பாடங்கள் எடுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாத அளவுக்கு சில பாடங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்க ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கி இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கி எல்லாருக்குமே தேவை அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தம்பி இப்போ என் கையில் சில படங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு படத்தை எடுத்தினா அந்த படத்துக்கு சம்மந்தமாக சில விஷயங்களை நீ சொல்லணும். சரிதானே? எடுப்பா. அப்படி காட்டுப்பா. அப்படி காட்டு. என்ன வந்திருக்கு? பாம்பு வந்திருக்கு. இந்த பாம்பு எப்படின்றது எந்தெந்த இடத்துல பார்க்கலாம்? பாம்புன்றது வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாமா? எல்லா இடமே வா. தண்ணியில் பார்க்கலாம். தண்ணி பாம்பு தண்ணியில் இருக்கும். அப்புறம் கல்லில் இருந்தால் கல் பாம்பா? பொதுரில் எங்கே இருந்தால் இருக்கும். அது போல் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தா செடிகள்லாம் நிறைய மண்டி கிடக்கிற இடத்துல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பாம்பு கடிச்சு ஒரு விஷம் ஏறுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம என்ன முதல் உதவி பண்ணணும்? முதலுதவினா கடித்த இடத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கட்டு போடணும். கடித்த இடத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல வந்து ஒரு கட்டு ஒன்று போடணும். அந்த கட்டு வந்து போடக்கூடியது வந்து ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ஓட்டம் ஓரளவுக்கு அதிகமாக போகாத அளவுக்கு ரொம்ப வந்து இறுக்கமாக கட்டி போடணும் அப்படின்றது. அதுக்கு அடுத்தபடியாக முதல் உதவி. அடுத்து வந்து ஆஸ்பத்திரியில் எங்கே சேர்க்கணும்? உடனே கொண்டு போய் மருத்துவமனையில் சேருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணுறேன்னா அந்த இடத்துல கீறுறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுக்கிறதோ போகிறதோ வரதோ அதெல்லாம் வந்து எதுவும் செய்யாதீங்க. முதல்ல வந்து ஒருத்தர் பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னாக்கா உடனே வந்து பார்த்தா அவர் பதற்றம் அடைய வைக்காதீங்க. சுற்றி சுருண்டு நின்றுட்டு இருந்தால் ஐயோ பாம்பு கடிச்சிச்சேன்னா அவருக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாக போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பயந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசு மருத்துவமனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷமுறிவு மருந்துகள் எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப தயார் நிலையில் இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு உங்களுக்கு விஷயம் நடந்தாலும் பாம்பு கடிச்சிச்சு விஷம் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா உடனடியாக அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கட்டு ஒன்று நல்லா போட்டுட்டு உடனே நீங்கள் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் உடனே தரத்துக்கு வந்து தமிழக அரசு தயாராக இருக்குது. தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்ப்பா. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னா வாழை சாமி பதில் சொல்கிறோம். அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா 5 கடல்களின் நாடு அப்படின்னு எதை சொல்லுவாங்க? 5 கடல்களின் நாடு.
பக்கத்தில் இருக்கிற அவரே பார்த்துக்கிற அவர் பதில் சொல்லுவார்ன்றதை அவர் திரும்பி பார்த்துக்கிறாள் போல இது. உனக்கு தெரிஞ்ச நீ பதில் சொல்லு, ஹெட்ஃபோன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டா போயிட்டே இருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி 5 கடல். இப்போ வந்து இந்தியாவை சுற்றி எத்தனை கடல் இருக்குது? இந்தியாவை சுற்றி 3 இருக்குது. 3 கடல் இருக்குது. என்னென்ன கடல் பேர் சொல்லு பார்ப்போம். அரபிக்கடல், வங்காள கடல், இந்திய பெருங்கடல். அப்படியா? 3 இருக்குதா? அதே போல் வந்து 5 கடல் நாடு அப்படின்னு சொல்லலாம். 5 கடல் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்கும்? 5 கடல். அந்தமான். அந்தமான். அந்தமான் தீவுக்கு போயிட்டு அப்படியே சுற்றி இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் அந்தமானாக இருக்குமோ? நாங்களும் அந்தமான் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கோம். சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவோம். உங்கள் பேர் என்னய்யா? வி மணி சார். வி மணி சார். மணிங்களா? இந்த தங்கமணியில் அந்த மணி நீதாலோ? இல்லை அந்த மணிலாம் இல்லைங்க, வெறும் மணி தாங்க நாங்கள் அப்படின்னு. அண்ணன் என்னென்ன பண்ணுறீங்க? நகராட்சி வசூல் பண்ணுறோம் சார். நகராட்சியில் வசூல் பண்ணிட்டு இருக்குங்க. நகராட்சியில் வந்து யார் சொத்து வரி, இல்லை வண்டி லோடு இறங்கினா வியாபாரம் பண்ணால் அந்த வரி வண்டிகள்லாம் வந்து போது பாருங்க, உள்ளே வந்து சரக்கு வண்டிகள்லாம் வந்து போச்சுன்னா அதுக்கெல்லாம் உண்டானதெல்லாம் அண்ணன் வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ணன் இப்போ நம்ம வந்து பார்த்தா ஒரு நகரம் அப்படின்னாக்கா எப்படிலாம் இருக்கணும்? ஒரு நகரம் நல்ல எல்லா வசதி இருக்கணும் சார். ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும், பார்க்கு அதுமாதிரி எல்லா வசதியும் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல தாலுகா ஆஃபீஸ் இருக்கணும்ல, தாலுகா ஆஃபீஸ்லாம் இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது வந்து எதற்காக நம்மளுக்கு தேவையான? ஒரு எதனா ரவுடிங்க கிரிமினல் யாராவது உடனே போய் சொல்கிறதுக்கு, அதாவது நம்ம போய் அவங்ககிட்ட சொல்லலாம், அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்களா? நம்ம தான் போய் சொல்லலாம். நம்ம தான் போய் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சொன்னீங்கன்னாக்கா அவங்க வந்து யார் வந்து சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான தண்டனையை அவங்க வந்து வாங்கி கொடுக்குறதுக்காக வந்து நம்ம காவல்துறை வந்து நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். காவல்துறையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. இல்லை சார், தேவையில்லை சார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு பண்ணாதான் சார் பயப்படணும். தப்பு பண்ணாங்க தான் பயப்படணும். நீ தப்பு பண்ணாதாலாம் எதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது? நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி தானே? ரொம்ப கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காப்ல. அண்ணா இப்போ என்கிட்ட சில படங்கள் இருக்குதுண்ணே. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்தீங்கன்னாங்க அந்த படத்தை சம்மந்தமாக சில கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். சரிங்களா? எடுங்கண்ணே பார்ப்போம். அண்ணா அப்படியே டக்குன்னு எடுத்து கையில் கொடுத்துட்டாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பட்டர்ஃப்ளை அப்படின்னாக்கா தமிழ் என்னென்ன சொல்லுவாங்க? பட்டாம்பூச்சியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லுங்கண்ணே பார்ப்போம். ஒரு நல்ல பறவை சார். நல்ல பறவை. லேடிஸுக்கெல்லாம் பிடிச்சது சார். பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச பறவை. பறவை முடியுமாவும் இருக்குமோ? அப்படியே இல்லையா? பறவை தானே அது? பறவையா பூச்சா? பூச்சிங்க, பறவைலாம் கிடையாதுங்க, இது பூச்சி. அப்புறம் வேற என்ன தெரியும்? சார் லேடிஸ் எல்லாரும் அவ்வளோதான் இருக்கிறது வரைக்கும் பார்த்தேன்னா இந்த பட்டாம்பூச்சின்றது பெண்களுக்கு பிடிக்கும். அண்ணனுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான், வேறு எதுவும் தெரியாது. நீங்கள் யாருக்காவது பட்டாம்பூச்சி பிடிச்சி கொடுத்துறீங்களாண்ணே? இல்லை சார். இந்த ஒரு படத்துலலாம் வந்து வேட்டி கிட்டிலாம் கட்டிட்டு போய் அப்படியே பிடிப்பாங்களா? அது போல் ஏதாவது நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணல? உங்களுக்கு விரும்பி அந்த பெண் யாரும் கேட்கலையா அது போல் பட்டாம்பூச்சி? அதுமாதிரி பழகலாம் எனக்கு இல்லை. அந்த மாதிரி பழகலாம் எங்களுக்கு கிடையாதுங்க. நாங்கள் போய் அதெல்லாம் போய் பட்டாம்பூச்சிலாம் போய் பிடிச்சி கொடுத்துருவோம். அப்படியே ஏதாவது கேட்டோன்னா கடையில் போனால் நல்லா கலராக ஸ்டிக்கராக இருக்கும் போது வாங்கி கையில் கொடுத்துடலாம். அப்படி தானே? இது மாதிரி தான் நம்ம ரொம்ப சுலபமாக தான் போயிட்டுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அண்ணா இந்த பட்டாம்பூச்சி இருக்குல்லண்ணே, இந்த பட்டாம்பூச்சியுடைய வாழ்நாள் எத்தனை நாள் அப்படின்றது உங்களால் சொல்ல முடியுமாண்ணே? நான் அந்தளவுக்கு படிக்கல சார். அந்தளவுக்கு படிக்கலைங்க. படித்த விஷயமா பற்றி கேளுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்கிறோம். படிக்காத விஷயத்தை பற்றி கேட்டால் எப்படி அண்ணன் பதில் சொல்லுவாப்ல? ஆமாம் தானே? நீ என்னென்ன விஷயம் படிச்சிங்க சொல்லுங்கண்ணே. நான் அதுவும் படிச்சிருக்கேன் சார். 10th வரையிலும் படிச்சிருக்கேன். அந்த காலத்தில் இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை சார். அப்படி இல்லை? 96 முடிச்சேன் சார். 96ங்களா? 96ல் படித்ததுனால வந்து பார்த்தா அந்த காலத்தில் இருந்து உங்களுக்கு மட்டும் நாலேஜ் இல்லை அந்த நேரத்தில் இருந்து எல்லாருக்குமே நாலேஜ் இல்லை சார். படிக்கணுன்றது ஜாலியாக இருக்கணும். படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம் பாஸ் பண்ணணும், ஜாலியாக டைம் பாஸ் பண்ணணும். இதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தோன்னா இருக்கக்கூடிய வந்து பார்த்தா வயசு தான் காரணம்ல. உங்கள் வயசுல இருந்து யாருமே படிக்கலையோ? எல்லாம் பற்றி சார் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் போல, அதாவது நம்ம ஜாலியாக இருக்கணும். இப்போ தான் கஷ்டப்பட்டுக்கிறேன், இப்போ கஷ்டப்பட்டுரும். அதாவது கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அதை கடந்து வந்த அப்புறமா தான் நம்மளுக்கு அது தெரிய ஆரம்பிக்குது. ஒரு கல்வின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம மும்முரமாக நம்ம வந்து அதை படித்து நம்ம லைஃபே மாறும். எங்கூட பார்த்தீங்கன்னா சிஆர்பி போலீஸாக போயிடறான், டீச்சராக போயிடறாங்க, எல்லாம் போயிடறாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணல, அது வேதனை. அதனால் வந்து பார்த்தா அன்றைக்கி படிக்கலைன்றது இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ ரொம்ப வந்து பார்த்தா இது வந்து ஒரு நம்பிக்கை வச்சு ரொம்ப தெளிவாக வந்து படிக்க எல்லாம் டீச்சராக போயிடும், எல்லாம் போயிடும், எல்லாருமே போயிருக்கிறாங்க. விட்டாக இருக்கிற தமிழ்நாட்டில் எந்தெந்த ஆஃபீஸில் போயிடும், டிஎன்பிசி போயிடும் பாரு, எல்லாமே போய் சொல்லிவிடுவார் பொழுது எந்தெந்த ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இத்தனை பேர் இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, இங்கே இருக்காங்கிறது மொத்தமாக அண்ணனோட குமுறுகளை இங்கே அப்படியே கொட்டி தள்ளிடுவார் பொழுது. நான் யூஸ் பண்ணி தான் நீங்கள் நானும் ஒரு நல்ல லைஃப். அண்ணனும் நீங்கள் படிச்சிருந்தாக்கா இந்நேரம் வேலூர் மாவட்டத்துக்கு கலெக்டராக வந்திருப்பாரு. அண்ணனை இப்படி பண்ணிவிட்டீங்களே. சீக்கிரமாக முயற்சி பண்ணி இப்போ கூட படிங்கண்ணே, ஒன்றும் தப்பு இல்லை. படிப்பதற்கு வந்து வயதே தேவையில்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது வந்து எந்த வயதில் ஒன்றா படிக்கலாம். முயற்சி பண்ணோம்னா நடக்கிறது வேறு எதுவுமே இல்லை. அண்ணா இப்போ கூட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வள சாய்பாபு சொல்கிறேன் அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா 5 கடல்களின் நாடு அப்படின்னு எதன்னு சொல்லுவாங்க?
கடல் தெரியுமா? கடல் சொல்கிறேன் சார், தெரியும் சார். கடல் தெரியும். சொல்லுங்க ஐரோப்பா சார். ஐரோப்பா. ஐரோப்பா பாட்டு ஏதாவது கேட்டீங்களோ? ஐரோப்பா அந்த பாட்டு ஏதாவது அந்த நாளில் அந்த டைமில் வெறும் ஞாபகம் வந்து அண்ணன் எடுத்து சொன்னாப்புல. ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அண்ணன் சொன்னது வந்து சரியான விடை இல்லை. யார் சரியான விடையை சொல்லி நம்மக்கிட்ட ஹெட்ஃபோன் வாங்குறாங்க, அடுத்த பார்ப்போம்.